வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க மனசு வெடிச்சு போற அளவுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பாரத்தையும் அவ்வளோ வலிகளையும் வச்சுக்கிட்டு வெளியில சொல்லவும் முடியாம வாய் விட்டு கதறி அழுகவும் முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இந்த வீடியோவை கேட்டு முடிக்கிறப்போ உங்களோட வாழ்க்கையில இருக்கிற வழிகள் நிச்சயமா பறந்து போய் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு வழி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முதல்ல உங்க வாழ்க்கையில வழி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க தினம் தினம் பார்க்குற சிரிக்கிற நிறைய பேர்கிட்ட கேஷுவலா பழகுவீங்க. அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 வலிகளையும் வேதனைகளையும் அவங்க மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன, நாம வாயை விட்டு வெளியில சொல்லிடுறோம். நாம நம்மளோட ஃபீலிங்ஸை ஸ்டேட்டஸ் வச்சோ இல்லை யார்கிட்டயாவது சொல்லியோ மனசுல இருக்கிறத சொல்லி ஆத்திக்கிறோம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில சொல்லவே மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனைகளை அவங்களே அமைதியா இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தன்னோட பிரச்சனைய தானே சரி பண்ற மனுஷங்களா நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பெருசா ஜெயிச்ச அச்சீவ் பண்ண எல்லாரோட லைஃப் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்லையும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தாங்க செய்யுது. நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு, பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா இந்த உலகமே இருட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி தான் நாம என்ன நினைப்போம்னா நமக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம். நம்மளை சுத்தி நாம வெளியில வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் பாயிண்ட்ல நம்ம இருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு நீங்க வேணா நினைக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, முற்றுப்புள்ளி அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கிற இடத்துல தான் வாழ்க்கை முடியும். 3 புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கையினுடைய தொடக்கமா இருக்கும். அதுதான் உண்மை. எந்த ஒரு சென்டென்ஸுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கிறப்போ அது 3 புள்ளி வச்சு பாருங்களேன், மறுபடியும் தொடக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். முடிஞ்சு போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்றேன், என்னைக்குமே நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உலகத்தை வெளியில பாருங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு மூளையில உட்கார்ந்து அழுவீங்க. இன்னும் சொல்ல போனா யார்கிட்டயும் பேசுறதுக்கே தோணாது. லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, யார்கிட்ட பேசி என்ன பண்றது? சுத்தி இருக்கிற எல்லாருமே பெரிய துரோகிங்க, எல்லாரும் நம்பிக்கை துரோகிங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளோட கஷ்டத்தை யார்கிட்ட போய் ஷேர் பண்றது? எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில நல்லா பாருங்க. வாழ்க்கையில இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா திரௌபதி முர்மு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க, ஜனாதிபதியா இருக்காங்க அப்படின்னா சாதாரணமா நாம நினைக்கலாம் அவங்க சாதாரணமா வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் உண்மையாவே சொல்லணும்னா அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ மன வலி, மனசுக்குள்ள அவ்வளோ வலிகளையும் வேதனைகளையும் அப்படி தாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அவங்க இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. ஸோ நாம நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யுது. அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான வெற்றியும் இருக்கு. நாம எப்படி அதை பார்க்குறோம், நம்மளுடைய கண்ணோட்டம் தான் எல்லாமே. நாம அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நடக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக நெகட்டிவாக தான் போகும். ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு பல மடங்கு நல்லபடியாக நடக்குங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ நடந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே கைவிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேதனை அப்படின்னு கவலையை சொல்லி சொல்லி புலம்புற அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இதுக்கு மேலே அந்த மாதிரி கடவுள்கிட்ட கூட வேண்டாதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், தனிமையில் உட்கார்ந்து மனசில் இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் கொட்டி தீத்துருங்க. கடவுள்கிட்டே போனீங்கன்னா கூட மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையா நீங்கள் பார்க்காதீங்க. வாழ்க்கையில் நமக்கு வந்திருக்கிற அந்த பிரச்சனைகள் அத்தனையும் ஒரு சவால்.
இதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு வழி சொல்லு. கடவுள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் கேட்கணும். ஏன்னா நம்மளோட வார்த்தைக்கு சக்தி இருக்குதுங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் போச்சுப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது உண்மையா பொய்யா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குதான் செய்யுது. அதனால நம்ம சொல்லும் போதே நல்லதா சொல்லுவோமே, எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது அத்தனையும் நல்லதுக்காகத்தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேல வருத்தப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எங்கடா வழி இருக்கு, நாம எங்கடா போக முடியும், எல்லாமே முட்டுக்கட்டை போட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் மேல திரும்பி பாருங்க, இந்த உலகமே உங்களுடையது. நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ இடங்கள் இருக்கு. நீங்களா உங்களுக்குள்ள ஒரு வலைய பின்னிக்கிறீங்க, நடுவில் உட்காந்துக்கிறீங்க, நம்மளால வெளியவே வர முடியாது அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு வெளியில வந்தா இந்த சமுதாயம் அதை பேசும் இதை பேசும் அப்படி சொல்லும் இப்படி சொல்லும், நம்மளோட சந்தோஷமே போச்சு வாழ்க்கையில, இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, எல்லாமே கையை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நமக்கு முடிவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கைய கடவுளே நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற வரைக்கும் நீங்க பிடிச்ச மாதிரி வாழுங்க. நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கலாம், இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பண்ண போறோம், வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ப்ளீஸ் அந்த தவறை மட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் எடுத்துடாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு போனவனுக்கு கூட வாழ்க்கை மிகப்பெரிய பரிசை தூக்கி கொடுத்துருக்கு. அவ்வளோதான், வாழ்க்கையில சூப்பரா வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. ஏன் உங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் வாழ்க்கையில தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. எல்லாமே இழந்து போனா கூட மனசுக்குள்ள அந்த நம்பிக்கையும் நாம் எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே அப்போ 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 அசை போட்டுக்கிட்டே இருங்க. சில பேர் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அந்த வேலையை தள்ளி போடுறதுங்க. நிறைய பேருக்கு ஒன்று சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையை காரணம் காட்டி இன்னைக்கு நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்ப்பா, எனக்கு மனசு சரியில்லை, அதனால ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்த செய்ய மாட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும், 2 வாரம் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடுறது. நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க அந்த பிரச்சனையா பார்த்துக்கிட்டு உங்களுடைய வேலையை செய்யாம வச்சிருந்தீங்க அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகவே ஆகாதுங்க. பிரச்சனையை தூக்கி ஒதுக்கி வச்சிருங்க, அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக கொஞ்சம் கவலைப்படுங்க. இன்னும் சொல்லணும்னா, பிரச்சனை ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு முதல்ல யோசிங்க. பிரச்சனைக்கான மூல காரணமே நாமளாக தான் இருப்போம். ஏன்னா நம்மளுடைய ஈடுபாடு இல்லாமல் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சில பேர் இருக்கலாம், நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் கூட இருந்திருக்க மாட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் நின்று பேசி கூட இருந்திருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை பற்றி சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அவள் வந்தா இங்கே நின்னா இப்படியெல்லாம் சொன்னா, உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பற்றி அடுத்தவங்க கிட்ட தவறாக சித்தரித்து பேசுறது. யோசிச்சு பாருங்க, நமக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க உங்களை பற்றி தவறாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அடுத்தவங்க கிட்ட உங்களை பற்றி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பிரச்சனைனே தெரியாமல் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. காணாமல் சொல்கிறது கழுதைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை காணாமல் என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, எனக்கு ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சு, என்னை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்கள நான் கேள்வி கேட்காம விடமாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள போய் கேள்வி கேட்டு சத்தம் போட்டு தேவையில்லாத அவங்களையும் மன உளைச்சலாக்கி நாமளும் மன உளைச்சல் ஆகிடுவோம். ஸோ நமக்கு நம்மளோட நாலேஜுக்கு இல்லாமல் ஒரு விஷயம் உங்களை பற்றி சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இன்னும் சொல்லணும்னா அது உங்களுடைய பிரச்சனையே கிடையாது.
யார் பேசுகிறாங்களோ அவங்க தலையில் தூக்கி அதை சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும்னு எந்தவித அவசியமும் கிடையாது. இதுக்கு மேலேயாவது இதை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களால் தான் அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன், பண்ணவே கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே என்ன பண்ணணும், ஒரு ப்ராமிஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை. இன்னும் சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது உங்களாலேயே வருது அப்படின்னா அதை ஒரு தடவை வந்துச்சுன்னா அது பிரச்சனை, 2வது தடவை 3வது தடவை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது உங்களாலேயே வந்துச்சுன்னா அது உங்களோட திமிர் தாங்க. அது யாராலையும் மாற்றவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நாமளா பார்த்து சரி பண்ணாதான் நம்மளோட பிரச்சனை. ஸோ திருடனா பார்த்து திருந்தலைன்னா திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நாம் பண்ணின தவறு, அது தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாத பண்ணுறீங்களோ தெரியாதுங்க. ஆனால் இதுக்கு மேலே அந்த தப்பை பண்ணாதீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை வருதுங்கிற பட்சத்தில் அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி நமக்கு ஒரு சொல்லு போதுங்க. ஒரு வார்த்தையால நம்ம ஒரு தடவை அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே வார்த்தையை பேசணுமா, அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சில பேர் எத்தனை பட்டாலும் புத்தியே வராதுங்க. ஸோ என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, ஆல்ரெடி சில வார்த்தைகளை பேசி சில இடத்துல நோஸ் கட் வாங்கியிருப்பேன். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா, மறுபடியும் அதே வார்த்தையை கேஷுவலாக பேசுறது, எல்லார்கிட்டையும் ஃப்ரீயாக பேசுறது அப்படிங்கிற பேரில் நானே பேசிட்டு நிறைய தடவை நானே வாங்கி கட்டிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இதுக்கு மேலே இந்த தவறை செய்யாதீங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாலண்டியராக நீங்களே போய் யாருக்கிட்டையும் எந்த வார்த்தையும் பேசி அதனால் வாங்கி கட்டிக்கிட்டு சில நேரத்தில் உங்கள் நிம்மதியை நீங்களே தொலைச்சிடாதீங்க. அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபரான உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணேன். ஸோ உங்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த கடையிலையும் மெடிக்கல்லையும் போய் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க ப்ளீஸ். என்னோட சப்ஸ்கிரைபரான உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அனுபவ ரீதியாக சொல்கிறேன். முதல்ல டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிக்கல்லையும் போய் நீங்களாக ஒரு தலைவலி தானே அப்படின்னு சொல்லி மருந்து வாங்காதீங்க, அதை வாங்கி சாப்பிடாதீங்க. 2வது விஷயம் என்னென்னா, முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டராக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டருக்கு 2 டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், சில காரணத்துக்காக சொல்கிறேன். அதை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. அது சொல்ல ஆரம்பித்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடும். அது சில காரணத்தினால அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ அனுபவ ரீதியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன். யார்கிட்டையும் யார் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் போய் மெடிக்கலில் ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. தலைவலி தானே, நம்ம சின்னதாக ஒரு மாத்திரை வாங்கி போடலாம், பெரிய டாக்டர்கிட்ட போகணுன்னா காசு செலவாகும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை பார்க்க முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் 4 பேர் உங்களை மதிப்பாங்க. அதனால் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் உங்கள் உடம்பு உங்கள் கை கால் நல்லா இருந்தால் தான் என்னைக்குமே உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்க முடியும். 4 பேர் என்றைக்குமே சொல்கிறேங்க, நாம் நல்லா இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி தவறுகளை இதுக்கு மேலே செஞ்சிடாதீங்க. ஸோ ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கும் அதுக்காக தான் இந்த அட்வைஸை நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 2 தடவை 2 டாக்டர் 3 டாக்டர் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆரம்பிங்க. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போய் மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிட்றது, மாத்திரை வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. முக்கியமாக குழந்தைங்க யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் இதே தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருமல் டானிக் அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் வாங்கிட்டு போய் அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த தப்பை இதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு என்ன ஏஜ், என்ன டேப்லெட் கொடுக்கணும், எந்த சிரப் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டருக்கு தான் தெரியும். கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு அது மாதிரி கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை, முக்கியமாக பெரியவங்களாக இருந்தாலும் சரி. முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும், ஃபேமிலி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு
நிறைய ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எதுக்கு போய் தேவையில்லாத டாக்டர்கிட்ட காசை கொட்டணும், நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள என்ன பண்ணிக்குவாங்கன்னா, தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. கடைசியில் அந்த குடும்ப தலைவன் இருந்தால் தான் அந்த வீடு நல்லா ஃபேமிலி வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பெருசாக ஒரு ப்ராப்ளம் வரப்போ தான் அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.